தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு பிரேமானந்த் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். வணக்கம் வணக்கங்களோடு வரவேற்கின்றோம். நேற்று கடலூரில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானை தாக்கும் வகையில் வந்தவரை அண்ணன் தாக்கிவிட்டார் அப்படின்னு செய்திகள்லாம் போயிட்டுருக்குது. என்ன உண்மையாக நடந்தது? சம்பவம் என்ன? சம்பவம் உண்மையாக என்ன நடந்தது அப்படின்னா, அண்ணன் பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து கார் கிளம்பும்போது அந்த காரை இடைமறித்து அல்லது வழிமறித்து குறுக்கால நிப்பாட்டியிருக்கிறாங்க. நிப்பாட்டும் போது இவங்க தொடர்ந்து வழி கேட்டு முயற்சி பண்ணுறாங்க. எல்லாமே அந்த ஒரு 2 நிமிஷத்தில் அந்த காருக்குள்ளே இருந்து அந்த ரங்கன்றவர் இறங்கி வந்து தகாத வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி பசங்க அங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறாங்க. அதுக்குள்ளே அண்ணனும் காரை விட்டு இறங்கிறாரு. நன்றாக தெரிகிறது அவர் குடித்துட்டு தகாத வார்த்தைகளை பேசுகிறார் அப்படின்னு தெரியுது. தவிர்க்க முடியாத சூழல் வந்து ஏற்பட்டு விட்டது. அதுதான் கொஞ்சம் விட்டுருந்தா அவங்க அண்ணனை தாக்கியிருப்பாங்க. அவரும் குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த நபர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வணிகர் அமைப்பு செயலாளர், கடலூர் பொறுப்பில் இருக்கிறாரு. அவருக்கு அங்கே பொதுக்கூட்டம் நடக்குன்னு தெரியும். பெட்ரோல் பங்க் அங்கே ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் தான் இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல எப்படி காவல்துறை அவரை வந்து அந்த நிலைமையில் அங்கே அனுமதிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. முதல்ல காரை விட்டு இறங்கி வந்து பார்க்கும்போதே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுடைய வாகனம் அப்படின்னு தெரியல அப்படின்னா அவர் அரசியலில் இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அப்போ தெரிஞ்சுதான் தகாத வார்த்தைகளை பேசிட்டு வந்திருக்கிறாரு. எது அவருடைய நல்ல நேரம் தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ சில மாதங்களுக்கு முன்னால் கூட விசிகாவோட தலைவர் தோல் திருமாவளவனின் இதே மாதிரி காரு போது நீதிமன்றத்தில் எக்ஸாக்ட்லி உண்மையாக அதை தான் சொல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதில் நிறையா எதிர்ப்பு கருத்துக்கள் இப்போ கூட தொடர்ந்து நீதிமன்ற வழக்கு கூட இருக்கிறதா அறிவோம். இப்போ அண்ணன் சீமான் மீது தமிழக அரசியல் களத்தில் பார்க்கும் பொழுது அதிமுக சார்ந்த நபர்களோ அல்லது திமுக சார்ந்த நபர்களோ அமைச்சர்களோ முக்கிய நிர்வாகிகளோ இப்படி தாக்கப்பட்டதா எங்கேயுமே நம்ம சம்பவம் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அமைச்சரை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளித்தனர், உச்சமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்படின்ற செய்தி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு கட்சியோட தலைவர்களே இவ்வாறு நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணன் சீமானையோ அண்ணன் திருமாவளவனையோ தெரியாத நபர்கள் இருந்தால் அவர் அரசியலே இருந்திருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் சொல்கிற வாதத்தின் அடிப்படையில். அப்போ இந்த ஒரு போக்கு இருக்கு இல்லையா, இவ்வளவு எதிர்ப்பு அப்படின்னா எல்லாருக்குமே இந்த எதிர்ப்பு இருக்கும். ஏன்னா ஆங்காங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து அப்போ எல்லாத்தையும் கண்மூடித்தமாக மேற்கு வங்கம் போன்று இல்லை வேறு வடகிழக்கு மாநிலங்கள் போன்று நடைபெற்ற அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட சில நபர்கள் மீது இப்படியான சம்பவங்கள் அரங்கேறுவதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். அண்ணன் திருமாவளவன் உச்ச நீதிமன்றத்தில் பயணிக்கும் பொழுது அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவருக்கு உயர் நீதிமன்றத்திற்கிட்ட பயணிக்கும் போது இருசக்கர வாகனத்தை முன்னாடி எடுத்துகிட்டு போனவருக்கு அண்ணன் திருமாவளவன் வரார் அப்படின்னு தெரியாது. அவர் அந்த வேக தடையின் மீது வண்டி ஏறி இறங்கும் போது அடித்த பிரேக்குக்கு திருமாவளவன் வண்டியில் இருந்தவங்க சத்தம் போட அது வந்து எதேச்சையாக நடந்த கலவரம். அதன் பிறகுதான் அவர் திருமாவளவன் அண்ணன் உள்ளே இருக்கிறாங்கன்றது தெரிஞ்ச பிறகு அந்த வண்டியில் இருந்தவங்க இறங்குறாங்க. அவர் ஓடி போய் அடைக்கலம் உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே போயிட்டார். இது எதேச்சையாக நடந்த சம்பவம். அதற்காக யாரும் மன்னிப்பும் கேட்கல, மாறாக அந்த நபரை வந்து காயப்படுத்தி தான் வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஆனால் கடலூர் சம்பவத்தில் இது நன்றாக தெரியும். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வணிகர் சங்க அமைப்பாளர் திரு ரங்கன் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கோரிக்கை கூட்டத்தில் அண்ணன் சீமான் பேசிட்டு இருக்கிறாருன்னு நன்றாக தெரியும். முதல் பகுதி. 2வது, காரிலிருந்து இறங்கி வந்தவருக்கு நன்றாக தெரியும் அது அண்ணன் சீமானுடைய வாகனம் என்று நன்றாக தெரியும். 2வது. 3வது, எந்த இடத்திலும் அவர் வந்து தன்னுடைய மோசமான நடவடிக்கை குறைச்சிக்க கிடையாது. அவர் தகாத வார்த்தைகளால் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. நான் இன்னைக்கு காலையில் அதை விசாரிச்சுட்டு தான் பேசுகிறேன். தகாத வார்த்தைகளை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். ஒரு பொதுக்கூட்டம் முடிஞ்சு ஒரு கூட்டத்தினுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற முக்கியமான நபர் தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வருகிறார். நீங்கள் கார் என்னன்னு தெரியாமல் கூட இறங்கிட்டீங்க. யாரோ ஒருத்தன் சின்ன பையன் ஹார்ன் அடிச்சுட்டா அந்த திருமாவளவன் இறங்கின மாதிரி நீங்கள் இறங்கிட்டீங்க. வந்து பார்த்துட்டீங்க. பார்த்த பிறகு இவர் தான் இன்னார்னு ஒன்று ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும். நீங்கள் அதுவிலும் பொறுப்பில் இருக்கீங்க. இரவு 10 மணிக்கு நீங்கள் வந்து தண்ணி அடிச்சுட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பீங்களா நடு ரோட்டில்?
இது என்ன பழக்கம்? அது ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய கட்சியில இருக்கீங்க, அதுவும் ஆளுங்கட்சி வேற. அந்த ஆளுங்கட்சியினுடைய வணிகர் அமைப்பின் பொருளாளர் இரவு 10 மணிக்கு மது அருந்தி விட்டு கடலூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான பிரதான சாலையில் இருக்கும் பெட்ரோல் பங்க் கிட்ட உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, அப்ப என்ன மாதிரி மனநிலையில ஆளுங்கட்சி பெருமவர்கள் இந்த நகரத்துல உலாவிட்டு இருக்கிறாங்க? ஒரு அவ்வளோ கார், பெரிய கார், அவ்வளோ பெரிய காரையே வந்து நீ இறங்கி தாக்குறதுக்கு வர, அடிக்கிறதுக்கு வர, யார் இருக்கிறாங்கன்னு தெரியாம தகாத வார்த்தைகளை பேச துணிர் அப்படின்னா, ஒரு சாதாரண பொது மனிதன், ஒரு சாதாரண மனிதன் உன்னுடைய வாகனத்தின் முன்னாடி எடை மறித்தால் என்ன நடக்கும், என்னெல்லாம் நீங்க செய்வீங்க அப்படிங்கிறத விஷயம். இது முதல்ல. ரெண்டாவது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் அண்ணன் சீமான் நிறைய போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள்ல கலந்துக்கிறாரு. நிறைய மக்கள் அவருடைய தமிழ் தேசிய கருத்துக்களுக்காக ஏற்றி அவரை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவருக்கு ஒரு உரிய பாதுகாப்பு அரசாங்கமும் காவல்துறையும் வழங்கலைன்னு நான் இந்த இடத்துல பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். அவர் வீட்டில இருந்து கிளம்பி போய் திருப்பி வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் காவல்துறை கண்டிப்பாக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய நடிகர்களுக்கு இசட் டைப் செக்யூரிட்டியும் ஒய் டைப் செக்யூரிட்டியும் தர நீங்க, ஆளுங்கட்சியில மத்திய ஒன்றிய அரசு இருந்து கொண்டு அதனுடைய பாரதிய கட்சி ஜனதா கட்சியினுடைய தலைவருக்கு ஒய் டைப் இசட் டைப் செக்யூரிட்டி தர நீங்க, ஒரு முக்கியமான பிரமுகர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி 8.6% வாக்குகளை வைத்துக்கொண்டு எப்பொழுதுமே பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஏன் அந்த பாதுகாப்பினை வழங்க தவறுகிறீர்கள்? இது நிறைய உள்ளார்ந்த சிந்தனைகளை எங்களுக்குள் தூண்டி விடுகிறது. நல்ல வேளையாக அங்க சில மனிதர்கள் இருந்ததுனால அந்த இடத்துல எதுவும் நடக்கல. அண்ணன் எப்பவுமே வழக்கமா போற மாதிரி நீங்களாம் வீட்டுக்கு போங்கடா நானும் போய் சேர்றேன் அப்படின்னு மாதிரி ஏதாவது நடந்திருந்தா, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்கும். இப்போ அதனோட மற்றொரு கேள்வி விமர்சனம் முன்வைக்கப்படுது திரு பிரேமானந்த். அதாவது சில மாதங்களுக்கு முன்னால் மேடையில் அண்ணன் சீமான் பேசி கொண்டிருந்த போது கீழே இருந்து ஏதோ ஒரு நபர் தகாத வார்த்தைகள் பேசுது, இவர் மேடையிலேருந்து கீழே வந்து மிரட்டினது கூட நம்ம பார்த்தோம். இப்போ நேத்திக்கு சம்பவம் நீங்கள் சொல்ல மிக சரியாக நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரு பெரிய இயக்கத்தோட ஒரு தலைவர். எந்த தலைவர் இப்படி பண்ணுறாரு? மேடையிலேருந்து இறங்கி அடிக்க வர்றாரு, கார்லேருந்து இறங்கி அடிக்க வர்றாரு. அது தலைவருக்கான பண்பா? அவர் இருக்க வேண்டியதானே. கூட இருக்க தொண்டர்கள் பதற்றப்படலாம், கூட இருக்க தொண்டர்கள் வந்து ஆவேசப்படலாம். ஆனால் அவருவே பொறுமை எடுத்து இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? மேடையிலேருந்து இடங்க அடிக்க வர்றாரு அப்படிங்கிறதுல இருந்து நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, என்னை சார்ந்தவர்கள் எப்படி எடுத்துக்கணும், இல்லை பொதுமக்கள் எப்படி எடுத்துக்கணும், எப்பொழுதுமே இந்த மாநிலத்தினுடைய அக்கறையை முதன்மை கருத்தாக கொண்டு எல்லா பொதுக்கூட்டங்களிலும் அதை பற்றியுமே பேசி கொண்டிருக்கிற தலைவன். அதற்காக அந்த பொதுக்கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் மிக பெரிய ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் எங்களுக்கு ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் பிரசவ வழி மாதிரி தான். அப்படி முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற பொதுக்கூட்டத்தில் எங்கிருந்தோ வந்து தண்ணி அடிச்சுட்டு அந்த பொதுக்கூட்டத்தினுடைய நேர்த்தியை குலைக்கக்கூடிய வகையிலே செயல்பட்டால் அண்ணன் களத்தில் இறங்கி அன்னைக்கு வந்திருக்கிறாரு. அண்ணன்ட எப்பவுமே ஒரு பெரிய குணம் உண்டு. அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா டே போய் அவனை அடிடான்னு சொன்னது கிடையாது. அண்ணன் தானும் தான் இறங்கி வருவார். தேவைப்பட்டா அப்படிதான் செய்வார். மக்களுக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு தலைவன் தனக்காக போராடக்கூடிய சூழலை இந்த சமூகமும் இந்த சமுதாயமும் இந்த அரசும் கொடுத்திருக்கிறது. நாங்க கேட்கிறோம், அந்த இடத்துல அடிக்கக்கூடிய இடத்துல இருந்தால் அவரே அடித்துடுவார், யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, ரொம்ப ஹார்டா இல்லையா தேவைப்படுகிற ஒரு தலைவரை பார்க்கும் பொழுது. அதுக்குதான் நான் சொல்றேன் அந்த இடத்துல அந்த தவறு செய்தான் அவன். அந்த கூட்டத்துல வந்து ஒருத்தர் வந்து தகாத வார்த்தைகள் மேடையில அண்ணன் பேசிட்டு பேசுறான். அவன் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது? தானாக ஜூமோட்டோவா சிஎஸ்ஐ எஃப்ஐஆர் போட்டு அவனை நடவடிக்கை எடுத்தாங்களா? சீமானண்ணன் மேல மட்டுமல்ல, இடுமாவனம் கார்த்திக் மேலேயும் தாக்குதல் நடந்திருக்கிறது. காளியம்மாள் அவங்க இருக்கும்போது அவங்க மேலேயும் தாக்குதல் நடந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய பிரமுகர்கள் எல்லோருடைய மேலேயும் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது வேதாரண்யம்ல ஒரு தகவல் நடந்தது, கன்னியாகுமரியில் ஒரு சம்பவம். நாம் தமிழர் கட்சி பிரமுகர்கள் பேசிக் கொண்டிருப்பது குறிப்பாக வேற எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்கள் மட்டும்தான் இதை செய்வார்கள். பாட்டில தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஆளுங்கட்சியோ காவல்துறையோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் அடுத்த சம்பவம் இது நடக்காது. அவங்க ஒண்ணு எங்களை வம்புக்கு கூப்பிட்டு வாங்கி கட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க, இல்ல வம்புக்கு கூப்பிட்டு அசம்பாவிதம் ஏதாவது நடந்தால் அதை தவிர்க்க முடியாது. இவங்க முதல்ல இதை வந்து ஜீரணிச்சிக்க முடியாதனுடைய உச்சக்கட்டத்தை தான் அவங்க அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது அரசு தான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்காக பேசிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சி, அதன் தலைவர் அண்ணன் சீமான் இப்படி களத்துல ஏன் இவ்வளவு அதிருப்தி, இவ்வளவு எதிர்ப்பு இருக்குது ஏன் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன மாதிரி எதிர்ப்பு? அதுல இந்த சம்பவங்கள் சொல்றேன். இந்த சம்பவங்கள் அது ஒரு திட்டமிடலோட இவர் ரொம்ப காழ்ப்போட பார்த்து இவர் தாக்கப்பட வேண்டும், இவரை வந்து நம்ம அசிங்கப்படுத்தணும்னு அந்த எண்ணம் ஏன் வருது? அதுதான் அவங்களுடைய எஜெண்டா. அவங்க ஒரு இதற்கு முன்பதாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக எழுந்த தலைவர்களை
ஒன்று ரவுடியாகவோ அல்லது கோமாளியாகவோ இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை சித்தரித்து விடுவது அவருடைய கைவந்த கலை. அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் மீது, சீமானண்ணன் மீது காழ்ப்புணர்ச்சியோடு, இது வெறும் தாக்குதல் அல்ல, எத்தனையோ விதமான காழ்ப்புணர்ச்சி செய்திகளை இவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக நடந்த பாரதியார் புகழ்பாடும் கூட்டம் வரைக்கும் எதை செய்தாலும் அதற்கு ஒரு உள்ளர்த்தத்தை கற்பித்து அதை பிரபலப்படுத்திவிட்டு சீமானண்ணனுடைய அரசியல் இங்கு தழைத்துவங்கி ஆட்சி அதிகார கட்டிலில் அமர்ந்து விடக்கூடாது என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் முன்னெச்சரிக்கையாக அவர்களுக்கு தெரிந்த சீப்பான நடவடிக்கை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது பெருந்தலைகள் செய்ய இதற்கு பின்னால் ஒரு பெரிய திட்டமிடல் இருக்குன்றத அதுதான் காரணம் சொல்றீங்க. 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட ஆட்களுக்கு அதுதான் வேலை. முதல் கட்ட தலைவர்களுக்கு அதை கண்டு கொள்ளாமல் இருப்பதே வேலை. நான் அப்படிதான் அதை குற்றச்சாட்டா வைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதற்கட்ட தலைவர்களுக்கு அதை கண்டு கொள்ளாமல் இருப்பது, 3ஆம் 4ஆம் கட்ட தலைவர்கள் அவங்களுக்கு கொடுத்த ஏஜெண்டா அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்களே, நான் அந்த சம்பவத்துக்கு வரலான்னு நினச்சேன், நீங்களே அதை குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க. அண்ணன் சீமான் பங்கேற்ற அந்த ஒரு நிகழ்ச்சி, அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய நிறைய கருத்து விமர்சனங்கள். நாம் தமிழர் கட்சி மீது தொடர்ச்சியாகவே சில ஆண்டுகளாகவே அவர் வந்து ஆர்எஸ்எஸோட கைக்கூலி, அவர் வந்து பாஜகவோட பி டீம், அவரை வந்து உளவுத்துறை தான் அவரை வந்து இயக்குகிறது, அப்படிலாம் நிறைய விமர்சனங்கள் தொடர்கிறது பார்க்குறோம். குறிப்பாக தமிழக அரசியல் களம் திராவிட சித்தாந்தம் பார்ப்பனர்களுக்கு எதிரானது, பார்ப்பனர்கள் தான் இங்கே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படின்லாம் களத்தில் இருக்குது. அப்படி தான் தமிழக அரசியல் களம் இருக்குது. ஆனால் சீமான் வந்து பாரதியாரை ஏற்றுக்கொள்கிறார், பார்ப்பனர்களை ஏற்றுக்கொள்கிறார், ஆர்எஸ்எஸோட ஊதுகுடலாகவே அவர் செயல்படுறார். நாங்கள் தான் சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் வந்துச்சு, அவர் கைப்பொண்ணுக்கு கண்ணாடியதுக்கு ஆர்எஸ்எஸ் மேடையிலே பங்கேற்று பேசுகிறாரு பாரதியாரை அப்படின்னு அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நிறைய விமர்சனங்கள், அதற்கு விளக்கமும் கொடுத்துட்டார் அண்ணன் சீமான். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பாரதியார் புகழ் பாடுவதற்காக பாகிஸ்தானுக்கு வேண்டுமானாலும் சென்று பாடுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு. அந்த நாதத்திலிருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்க ஆர்எஸ்எஸ் பாரதியார் கூட்டத்தை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இவர்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்ததுன்னா அண்ணன் வந்து பேசுவாருன்னு யோசிச்சாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டம் பாரதியாருக்காக ஒதுக்கி அதில் சிறப்பு அழைப்பாளராக சீமானண்ணனை அழைத்தால் அண்ணன் தெளிவாக வந்து பேசுவார். அவங்க கூப்பிட்டாங்க, ஒரு பெரும் மகா கவிஞனுடைய புகழ் பாடுறதுக்கு மகா கவிஞனை முன்னிறுத்துவதற்காக கூப்பிட்டார்கள். அண்ணன் சென்று பேசினார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலிமை இருந்தால், ஆசை இருந்தால், எண்ணம் இருந்தால் நீங்களும் கூப்பிடுங்க. எங்க அண்ணன் வந்து அங்கேயும் பாரதியார் புகழ் பாடுவார், அங்கேயும் கவிஞனுடைய புகழ் பாடுவார். இதெல்லாம் சும்மா அந்த பேஸ்லெஸ் பாலிட்டிக் ப்ரொபகண்டா. இது அவர் பாரதியாரை பற்றி பேசுனது மிகப்பெரிய ரீச் மக்களிடத்தில். பள்ளிக்கூட குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு அதை தேடி தேடி படிக்கிறாங்க. 1.5 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பாரதியாருடைய எல்லா கவிதைகளையும் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிற மிக சிறப்பான பேச்சு. அதை எடுத்து பேசுறதுக்கு இவர்களுக்கு வக்கீல்னா என்ன பண்ண முடியும்? நீங்க ஏதாவது கூட்டம் நடத்துனாங்களா? அவங்க நடத்தலை. பாரதியாருக்காக எந்த மிகப்பெரிய விழாவும் இவங்க எடுக்கலை, கொண்டாடலை, நடத்தலை. அது எங்க சீமான் பக்கத்தில் போயிடுமோ, சீமான் நோக்கி அது எங்க போயிடுமோன்ட்டு they are talking about all இந்த மாதிரி விஷயங்கள். அந்த குறிப்பிட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் மீது தமிழகத்தில் தொடர்கின்ற கருத்து விமர்சனங்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த பின்னணியில் இல்லை அந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் பங்கேற்றது பாரதியாரை பற்றி தான் பேசினார். இருந்தால் கூட அவங்க சொன்ன விஷயத்தோட ஒரு கனெக்ட் ஆகிட்டாரோ அப்படின்னு நினைக்க தோணுது. எந்த கூட்டமாக இருந்தால் என்னங்க, நம்மளுடைய தமிழ் புலவர்களை பற்றி, நம்முடைய தமிழ் ஆற்றுமைகளை பற்றி பேசுவதற்கு இன்று சுற்றி சுற்றி இயங்கி கூடி இருக்கிற ஒரே அண்ணன் வந்து சீமான் மட்டும்தான். அது எங்கே வேணும்னா இருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்நாளில் எவ்வளவு தூரம் இந்த தமிழ் தேசியத்திற்கு உண்டான, தமிழ் மாநிலத்திற்கு உண்டான மொழிக்காக உழைத்தவர்களை நிறுவி விட வேண்டுமோ, நிலைநிறுத்தி விட வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் எல்லோரும் சேர்ந்து பாராட்ட வேண்டும். ஆர்எஸ்எஸ் கூட்டத்திலே போய் நம்முடைய மகா கவிஞரை நிறுத்திவிட்டு வந்திருக்கிறார் அண்ணன் என்று அண்ணனை பாராட்டியிருக்க வேண்டும். அப்படி பாராட்டாமல் இகழ்வது அவருடைய பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் தான் காட்டுது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் போய் நம்ம மகா கவிஞரை நிறுத்திட்டு வந்திருக்கான்னு பாராட்டணும், அவரை தூக்கி கொண்டாடணும், சீமானை தூக்கி கொண்டாடணும். இப்படி பேசணுமே, அடுத்த வருஷம் பாரதியார் கூட்டத்துக்கு எங்கள் இடத்துக்கு நீங்கள் வாங்கியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டாடணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க இன்னும் சீப் பாலிடிக்ஸே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதையும் முறியடிக்க வேண்டி இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்க்காகவோ பிஜேபிக்காகவோ பி டீமா இருக்கிறதுக்காக யாருங்க கட்சி தொடங்கலை. இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு இடத்துல நாம் இந்த இடத்துல கூட்டணி வச்சு ஆர்எஸ்எஸ்கோட சீட்டு பகிர்ந்துருக்கிறோம் அப்படின்னு எங்கேயாவது தெளிவுபடுத்துவாங்கன்னு சீமானே விளக்கம் தருகிறார். திராவிட கழகமும் ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு இயக்கம் தான் அப்படின்னு முரசொலி எழுதிய வரலாறு உண்டு. அதை திரு கருணாநிதி அவர்கள் சொன்னதாக கூட அதை அண்ணன் சீமான் சொல்லுவார். அதெல்லாம் கூட
ஆனால் அந்த இயக்கம் மீது தொடர்ந்து வரக்கூடிய விமர்சன குற்றச்சாட்டு, ஐயோ ஆர்எஸ்எஸ், ஐயோ இந்துத்துவா, ஐயோ பாஜக அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதற்கு நாம் தமிழர் கட்சியும் ஒரு வகையில் வந்து அசோசியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். அது ஆர்எஸ்எஸ் கூட்டமே அல்ல. முதலில் பாரதியாருடைய நிகழ்வை முன்னெடுத்தது அவருடைய கொள்ளு பேரன். சரியா? கொள்ளு பேரன் வந்து தன்னுடைய தாத்தாவுடைய கொள்ளு தாத்தாவுடைய புகழைப்படுவதற்கு மிகச்சிறந்த ஆளுமையாகி அண்ணன் சீமானை கூப்பிட்டிருக்கிறார் என்பது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் பாரதியாரே அவருடைய உருவில் வந்து என் புகழ்பாடு என்று கூப்பிட்டதாக. கடந்த ஆண்டுலாம் கூப்பிடல, இந்த ஆண்டு கூப்பிடுவதற்கான அர்த்தம் அது சிறப்பு. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருத்தரை அழைப்பது சிறப்பு. இப்போதுதான் அவருக்கான சீமான் தெரிந்திருக்கிறாரோ அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம். இப்பொழுதுதான் சீமானை அவர் இன்னும் அதிகம் வாசித்திருப்பாரா இருக்கும், இருக்கலாம். இவன் தான் நம்முடைய தாத்தாவை சரியாக நிலைநிறுத்துவன் என்று அழைத்திருக்கலாம். அது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஆர்எஸ்எஸ்க்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க திருப்பரங்குன்றம் அரசியலை வந்து எப்படி கையாண்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை அரசியலாக்கி விட்டார்கள் அல்லவா திராவிட. திருப்பரங்குன்றம் விவகாரம் மிகச்சரியா தமிழக அரசு கையாண்டு இருக்கிறது. ஒருவேளை தமிழக அரசு இந்த 144 தடை உள்ளிட்ட விஷயங்களை வந்து செய்யாம இருந்திருந்தா ஐயோ பெரிய பிரச்சனைகளை வந்து அந்த மாவட்டம் சந்தித்திருக்கும். அதை மிகச்சரியா கையாண்டு இருக்கிற தமிழக அரசு அப்படின்னு பெரும்பாலான ஆட்கள் சொல்லும் போது, தமிழக அரசு தேவையில்லாத வேலையை செஞ்சுச்சு நாம் தமிழர் சீமான் சொல்றாரு. அவருக்கு தான் உள்நோக்கம் இருக்கு, சமூக நல்லிணக்கத்தை குலைக்க பார்க்கிறார் சீமான் அப்படின்றாங்க. உண்மையாக அதுதான் நானும் புரிந்து கொள்கிறேன். அண்ணன் சொன்னதுதான் சரி, அதுதான் உண்மை. அதை அரசியல் படுத்தி விட்டார்கள். அதில் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கிறதோ, இந்த இடத்துல தர்கா இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிற எச் ராஜாவுக்கு எந்த அளவு பொறுப்பு இருக்கிறதோ அதே அளவு ஒரு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமாக அதை அரசியல் செய்திருக்கிறார்கள். அரசாங்கமாக தமிழ்நாடு அரசாக அதை சரியாக கையாளவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். எப்படி சரியா கையாளுன்னு சொல்றீங்க? இந்த அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. வேற எப்படி கையாண்டு இருக்க வேண்டும்? சட்டம் பார்த்தும் பாராமல் கடந்து போயிருந்தா சரியான முறையில் கையாண்டதா இருக்குமா? சட்டமன்றத்தில் திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு மசோதா ஒருத்தர், அந்த சட்டமன்ற உறுப்பினர் பெயர் ஞாபகம் இல்லை, அவர் வந்து எழுப்பியிருக்கிறாரு. அதன் பிறகு அரசு தொடர்ந்து அதில் எந்த வேலையும் செய்யவே இல்லை. மாலையில் 3 மணிக்கு அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தை இடத்துல சுவாமிநாதன் நீதியரசர் வந்து விசாரிக்கிறார். அது வரைக்கும் அந்த வழக்கை திராவிட முன்னேற்ற கழகம் கண்டு கொள்ளவே இல்லை. இதை நம்ம எப்படி பார்க்கறது? பிஜேபியினுடைய திமுகவுடைய பி டீமா பிஜேபியா, பிஜேபியோட பி டீமா திமுக இருக்குதான்னு தான் நான் அதை பார்க்கிறேன். நான் காரணம் என்னவென்றால், எந்த ஒரு சம்பவத்திற்கும் அதன் பின்னாடி அந்த சம்பவம் நடந்த பிறகு நடக்கிற கூறுகள் தான் அந்த சம்பவத்தை யார் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அரசியலிலே மிக முக்கியம். கண்டிப்பா. திருப்பரங்குன்றம் விஷயத்திலே 2 பேர்கள் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று பாஜக, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அதிலே நாங்கள் விளக்கு ஏற்றும் வரை நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம் என்று இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கைத்தடிகளும் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் இப்படி செய்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை அரசியலாக தனக்கான காயாக நகர்த்தி கொண்டிருப்பது அவர்கள் இருவர்கள் தான். ஸோ இந்த சம்பவத்தை இப்படித்தான் அரசியலாக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு அரசாக இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து அதை அரசியலாக்கி விட்டிருக்கிறது. இது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. தமிழ்நாடு அரசா எப்படி கையாண்டிருக்க வேண்டும் சொல்றீங்க? முக்கியமாக அரசு குறிப்பிட்டேன் 144 தடை உள்ளிட்ட அந்த நடவடிக்கை தான் மிக சரியானதுன்னு சொல்லும் போது, தமிழக அரசு வேற எப்படி இதை அணுகியிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் அந்த சம்பவம் காணாம போயிருக்க வேண்டும் சொல்றீங்க. அந்த சம்பவங்களிலே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அந்த காவல்துறை ஆணையர் சொன்ன ஐ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் உண்மையிலேயே வந்து சட்டத்தினுடைய மாண்பு நிலைப்பாடு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் காவல்துறை ஆணையர், அரசாங்கமும் நீதிமன்றமும் என்ன சொல்கிறதோ அதையும் தாண்டி அந்த இடத்துல எதை செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறார். 144 தடை உத்தரவு போடும் வரை இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? முக்கியமாக நாம் அரசியல் ஆக்கப்பட வேண்டியது எப்படி இருக்க வேண்டும் என்றால், இவர்கள் தமிழ்நாடு அரசாக இருந்து கொண்டு மக்களிடத்திலே ஒரு சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் ஒரு அரசு செய்ய வேண்டிய முதன்மை கடமை. மாறாக அதற்கான நேரம் அங்க இருந்துச்சா? அதற்கான நேரம் நிறைய இருந்தது. இது இன்று மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர்.எஸ். சாமிநாதன் உத்தரவு, இது இன்று நேற்று அந்த ஸ்பேஸ் அங்க இருந்துச்சா? இது இன்று நேற்று நடக்கின்ற சம்பவம் அல்ல. இது கிட்டத்தட்ட 50-60 வருடங்களாக அந்த இடத்திலே இருக்கின்ற விஷயம். அந்த 50-60 வருடங்களாக இவர்கள் வந்து அந்த இடத்திலே ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவோ அந்த சம்பவத்தை பேசாமல் தடுக்கவோ இவர்களால் முடியவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னதான் அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படவும் இல்லை இல்லையா? ஏற்படவில்லை. முன்னதாக தானே இந்த சிக்கல் ஏற்படுது. அது பாருங்களேன்,
படிப்படியாக இன்னைக்கு வந்து அந்த நிலைமையில நின்று இருக்கிறோம். முதல்ல வழக்கு போடுறாங்க, அப்புறம் எங்களுது தான்றாங்க, அப்புறம் அதை பேசு பொருளாக்குறாங்க. மிகப்பெரிய பேசு பொருள் அது. திருமாரங்குன்றம் மலையா இல்ல சிக்கந்தர் மலையா அப்படின்னு பேசு பொருளாக்குறாங்க. திருப்பரங்குன்றத்துக்கும் சிக்கந்தர் மலைக்கும் உளவியலா வரலாற்று ரீதியா என்ன தொடர்பு அப்படிங்கிறத பொது இடத்துல டிஸ்கஸ் பண்ணாம மக்கள் இடத்துல கடத்தாம அந்த மத நல்லிணக்கத்தை விட்டு மக்களை வெளியேற்றுறாங்க. இப்போ இந்த உளவியல் அதை வெளியேற்றிட்டாங்களா? இப்போ வெளியேற்றிட்ட உடனே அடுத்து தீபத்துக்கு வராங்க. இது உளவியலா வெளியேற்றின பிறகு தீபத்துக்கு வராங்க. இப்போ இஸ்லாம் அதை வந்து கவனிச்சிருக்கணும்னு சொல்றீங்க. அதே அந்த இடத்த கவனிச்சிருக்கணும். அப்பதான் இவங்க வந்து சரியான அரசியலை முன்னெடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை கவனிச்சிருக்கணும். கவனிக்காம இப்போ மக்களுக்குள்ள வந்து தீபம் ஏத்தலாமா வேண்டாமா, தீபத்தூணா தீபத்தூண் இல்லையா, இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டான். இது எப்படி இருக்கு அப்படின்னா, ராமர் கோவில இடிச்சுட்டு இது பாபர் மசூதி இடிச்சுட்டு ராமர் கோவில் கட்டுறாங்க, பாபர் மசூதி எடுத்து ராமர் கோவில் கட்டுறாங்க அப்படிங்கிறது வழக்கு மாதிரி ராமர் கோவிலை இந்த இடத்துல கட்டுகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நிறுத்திட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட தலைமுறைக்கு பிறகு அங்கே ஒரு மசூதி இருந்தது, இடிக்கப்பட்டதுங்கிறதே போயிடும், தெரியாது. நேராக ராமர் கோயிலுக்கு வந்துடுவாங்க. ராமர் கோயிலை கட்டினாங்க, ராமர் கோயில் இவங்களாம் கட்டினாங்கன்னு வந்துடுவாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டிலே ஒரு அட்டகாசமான மதவாத அரசியலை தூண்டுவிக்க பாஜக எவ்வளவு முயகிறதோ அதை அணைப்பதாக காட்டிக்கொண்டு அணைக்காமலே அதை அந்த 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 சம்பவங்களை அணைக்க வேண்டும் என்று காட்டிக் கொள்வதாக அதை பேசு பொருளாகவே உயிர்ப்போடு வைத்திருப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் முயல்கிறது. அதை மிகவும் சாதுரியமாக செய்வதுதான் வேதனையான விஷயம். அந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை திமுகவும் அதன் கூட்டணி அல்லது அதை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தமிழக அரசு நடவடிக்கையை மிக சரியாக பாராட்டுறாங்க. எதிர்ப்பது பாரதிய ஜனதா கட்சி, இந்து அமைப்புகள், நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் மௌனமாக இருந்துச்சு, எதுவுமே சொல்லலை. இது வந்து பெரிய பேசு பொருளாக இருக்கு. மற்றவர்கள் எதிர்ப்பதற்கும் நாம் தமிழர் எதிர்ப்பதற்கும் மிகுந்த வேறுபாடு இருக்கிறது. பாஜக எப்படி எதிர்க்கிறதுனா, நீதிமன்றத்திலிருந்து 10 பேர் உள்ள அனுப்பிச்சாங்கல்ல, நீங்க ஏன் அதை கூட அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் பாஜகவுடைய எதிர்ப்பு. நாம் தமிழருக்கு எப்படி கட்சியினுடைய எதிர்ப்பு என்பது அரசியல் மதத்தை கொண்டு வந்து அரசியலிலே கலக்க இங்கே திராவிட முன்னேற்றங்களும் பாஜகவும் மும்முரமாக செயல்பட்டு இருக்கின்ற நிலையிலேருந்து எடுக்கிற எதிர்ப்பு நிலைப்பாடு. இந்த ரெண்டு எதிர்ப்புக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் மதத்தை முருகனை தீபத்தூணில் கொண்டு போய் வச்சு அரசியல் செய்கிறேன்னு பாஜக முனைப்பதும், அந்த தூணில் வைக்காத இங்கேயே கோயிலே ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வது அரசியல். நாம் தமிழர் கட்சியும் சீமானு எடுக்கிறது மதத்திற்கு அப்பாற்பட்டது தான் அரசியல், மதத்தையும் அரசியலையும் கலக்க வேண்டாங்கிற மிகப்பெரிய முக்கியமான நிலைப்பாட்டில் இருந்து செய்யுது. இது இவனுக்கு இத்தனை வருஷம் செய்யாதனால தான் நாம் தமிழ் கட்சி வந்து பேசிட்டு இருக்கு. இப்போது அந்த பகுதியில் சில போராட்டங்கள் தொடர்ந்து வரதை நம்ம பார்க்குறோம். அங்கே ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு. அதை நம்ம இப்போ அதற்கு நம்ம யாரை பொறுப்பாக்குறது? அரசு தான் நான் பொறுப்பாக்குவேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் பொறுப்பாக்க வேண்டும். அந்த பிரச்சனை இப்படியே போகும்னு யோசிக்க அதை ஆமாம் ஆமாம் அதை இவர்கள் அணைப்பதற்கு உண்டான காலங்கள் வந்து அப்படிப்பட்ட ஆளுமை இருக்கிற புரிதல் இருக்கிற தலைவர்கள் மத்தியிலே நாம் அரசை ஒப்படைக்கவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். இப்போ திருப்பரங்குன்றம் விவகாரம் பேசும்பொழுது மக்கள் தான் இறுதி பார்வையாளர்கள், மக்கள் தான் இறுதி தீர்ப்பை தருவார்கள், மக்கள் தான் புரிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம அரசியல் களத்தில் பார்க்கும் பொழுது சமீபத்தில் அதிமுகவோட பொதுக்குழு நிறைய அதிரடி அறிவிப்புகள், நிறைய கருத்துக்கள்லாம் வெளிவந்ததை பார்த்தோம். நாம் தமிழர் கூட இப்போ பொதுக்குழு தேதியை அறிவித்திருக்கிறது. என்ன முக்கிய முடிவுகளை எதிர்பார்க்கலாம்? எப்பொழுதும் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி நாம் பயணிக்கிறோம். இந்த மாதிரி வருகிற காழ்ப்புணர்ச்சிகளை புறம்பே தள்ளி எப்படி பயணிப்பது என்பதுதான் எங்களுடைய பொதுக்குழுவினோட முதல் முக்கிய இதாக இருக்கும். பாஜகவை இந்த மண்ணிலிருந்து முற்றிலுமாக அகற்ற வேண்டும், அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர்களை அகற்ற வேண்டும் என்று நாங்கள் எப்பொழுதுமே பேசிக்கொள்வது, நினைப்பது. அதை குறித்த தீர்மானங்கள் அநேகமாக நிறைவேறும். இப்போ பாஜக முற்றாக நீங்கள் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பேசி வருவதை நாம் பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சி அளவிற்கு பாஜகவை வேறு ஏதாவது கட்சி விமர்சிக்குமா அப்படின்னு அண்ணன் சீமான் கூட நிறையா செய்தியாளர் சந்திப்பில் கேட்கிறத பார்க்குறோம், களத்தில் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் தொடர்ந்து நாம் தமிழர் மீது வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இல்லை ஒரு ஸ்டிக்மா என்பது இவர்கள் பாஜகவின் பி டீம் பின்னாலேருந்து டெல்லி தான் இவர்கள் இயக்குகிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரதை நம்ம பார்க்குறோம்ல. இதற்கான காரணமாக என்ன நினைக்கலாம்? அதாவது மாறி வருகின்ற உலகத்திலே முழுவதுமாக டிஜிட்டல் மீடியா வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது இது மாதிரி வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொபகண்டா. நான் இதை எப்படி இன்னும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பாஜக கிட்ட ஒரு அரசியல் ஒன்று இருக்குது. ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணுவாங்க, கோவில் சார்ந்த ஒரு இஷ்யூவையோ மதம் சார்ந்த ஒரு இஷ்யூவோ தொடங்குவார்கள். தொடங்கி அதை கொண்டு வந்து ஒரு புள்ளியில் வைப்பார்கள். அந்த புள்ளியில் இருந்து எதிர்வாதம்
விவாதம் நடந்து கொண்டே இருக்கும். அவர்கள் அந்த புள்ளி அங்கே விட்டுருவாங்க. 200 பேர் இருக்கிற இடத்துல 100 பேரோ 50 பேரோ ஒருத்தர் ஆதரவாகவோ மீதி இருக்கிறவர்கள் எதிர்ப்பாகவோ நடந்துவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த 50 பேர் அவங்க கெயின் பண்ணிட்டாங்க. அடுத்த இஷ்யூவை நோக்கி போயிடுவாங்க. அதே தெளிவான அரசியலை தான் திராவிட முன்னேற்ற கழகமும் ஃபாலோ பண்ணது. இப்போ ஒரு கட்சியின் மீதோ ஒரு தலைவன் மீதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோடையோ ஒரு விமர்சனத்தையோ வைத்து விடுவது, அதை குறித்து மற்றவர்கள் விவாதித்துக் கொண்டிருப்பார்கள். அதிலே அவர்களுக்கு சில விஷயங்கள் அறுவடையாகும், சில விஷயங்கள் எதிர்ப்பாகும். அறுவடை செய்தவரை அவருடைய லாபம், ஓட்டு லாபம், ஆட்கள் லாபம், அறுவடை செய்தவரை லாபம். அந்த இடத்தை விட்டு நகர்ந்து இன்னொரு காழ்ப்புணர்ச்சியோ இன்னொரு விமர்சனத்தையோ வைப்பார்கள். இதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கு. ஆனால் ஸ்டேட்மெண்ட் பக்காவா ஒன்னே ஒண்ணுதான். இதற்கெல்லாம் அசருகிறவர் இல்லை சீமான். சீமான் இதற்கெல்லாம் அசர்களை காலமும் நேரமும் கண்டிப்பாக எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக உணர்த்தும். எந்த இடத்திலும் யார் இடத்திலும் சமரசனமின்றி கைகோர்க்காமல் ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் விமர்சனத்துக்குள்ள. குறிப்பா இந்த திருப்பரங்குன்ற சம்பவம் இப்போது நடந்தது. ஆனா தொடர்ச்சியா நாம் தமிழர் மீது வைக்கின்ற மற்றொரு குற்றச்சாட்டு அல்லது விமர்சனம் அப்படின்றது, அவர்கள் ராமரை கையில் எடுக்கிறார்கள், இவர்கள் முருகரை முப்பாட்டன் என்கிறார்கள் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? ராமர் யாருக்கும் முப்பாட்டன் இல்லை. ராமர் அவர்களுக்கெல்லாம் புராண கடவுள் அல்லது கடவுள். முருகன் என்பவன் முப்பாட்டன் என்று சீமான் சொல்ல பிறகுதான் எங்களுக்கு தெரிகிறது. நாங்கள் முருகனை கையில் எடுத்தோம், சீமானன் முருகனை கையில் எடுத்தார். இவர்களும் அதையே ஏன் தூக்கி கொண்டு வருகிறார்கள்? இவர்களுக்கும் முப்பாட்டன் என்று புரிய வைத்தவரே அண்ணன் சீமான் தான். இந்த அரசே முருகர் மாநாடு நடத்துகிறது. ஆமா ஆமா, பிரம்மாண்டமா நடத்துறாங்களே. இவர்களுக்கும் முருகன் தான் முப்பாட்டன் என்று புரிய வைத்தவர் சீமான் தான். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், என்னை போன்ற மக்கள், சாதாரண மக்கள் அண்ணன் சீமானுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நல்ல வேளை எங்களிடத்தில் இனி ராமர் வரவே முடியாது, முருகனோடு நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தினது அண்ணன் சீமான் தான். அதற்காகவே எடுக்கப்பட்டதாக கூட இருக்கும். பண்பாடு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய மூதாதையும் நாம் யார் இதைவரை வைத்து துதித்தோமோ அவர்களை வைத்துக் கொண்டிருந்தால் மட்டும்தான் நம்முடைய பண்பாடும் கலாச்சாரமும் மேலோங்கும் என்கிற அடிப்படை நாதத்திலிருந்து தெரிவித்தது. அது நல்ல வேலையாக மக்கள் அதை புரிந்து கொண்டதனால் வேறு வழி இல்லாமல் வேலையும் முருகனையும் தூக்கி கொண்டு திமுகவும் பாஜகவும் கொஞ்ச காலமாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்தே புரிகிறது இங்க அண்ணன் சரியான நகர்வை நோக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் எல்லோரையும். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது, இல்லை அது கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டங்களில் நகர்ந்த போது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே பெருந்திரளாக நாம் தமிழரை நோக்கி போகிறாங்க. அந்த கொள்கை கோட்பாடு உள்வாங்கி தான் செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம பரவலாக பேசிட்டு வந்ததை பார்த்தோம். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகமும் நிறைய இளைஞர்களை கையில் வச்சுருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம்லாம் எல்லாமே 40 வயதை கடந்தவர்களாக இருக்காங்க அப்படிலாம் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. நேற்று திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி மாநாடு முதலமைச்சர் பங்கேற்றார். உதயநிதி தலைமையில் நடைபெற்ற போது இளைஞர்கள் பாருங்கள் எவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்காங்க, மொத்த இளைஞர்களும் எங்களோட தான் இருக்காங்க அப்படின்ற துணியில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பேசிட்டு நம்ம பார்க்குறோம். 26 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் இந்த இளைஞர்களோட ஆதரவு எங்களுக்கு தான், இளைஞர்கள் ஒரு பெரும் பகுதியினராக இருக்காங்க தமிழக அரசியல் களத்தில் அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப கூர்மையடைந்து வருது அந்த வாதம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? நாம இந்த விவாதமே என்னமோ சீமான் திருப்பி பாராட்டுக்கு உண்டான விவாதமா இருக்குது. இளைஞர்கள் அரசியலை நோக்கி திரும்ப வேண்டும் என்று நெடுநாளாக பேசி வந்தவர் அண்ணன் சீமான். இளைஞர்கள் இன்று கட்டுக்கோப்பாகவும் ஒழுக்கும் சிலர்களாகவும் எங்களோடு இருக்கிறார்கள் என்று திமுக பறைசாற்றுகிறது என்றால், உண்மையிலேயே இந்த கணத்தில் நாம் தமிழர் கட்சிக்காக பேசுவதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இளைஞர்கள் எழுதாத அரசியல் எதிர்காலம் அந்த மாநிலத்திற்கு அந்த நாட்டிற்கு சரியாக வராது. ஆகவே அந்த அரசியல் களத்தில் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் கூறும்பொழுது அதை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தவர் அண்ணன் சீமான். சீமானோடு இவர்களுடைய போட்டியும் சீமான் இவர்களை போட்டியாளர்களாக நினைப்பதும் சரியான களத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் நாம் தமிழரோடு இருக்கிறார்களா என்று கேட்டு வந்தால் அது நடந்து கொண்டிருப்பதனால்தான் இவர்களும் அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். முருகனை எப்படி எடுத்தார்களோ அதே போல் இவர்களும் இளைஞர்களை எடுக்கிறார்கள். திருவண்ணாமலையிலே உதயநிதி ஸ்டாலினை பார்க்க வந்த இளைஞர்கள் கூட்டத்துக்கு மத்தியிலே கடலூரிலே ரங்கன் என்பவர் குடித்துவிட்டு இரவிலே நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரோடு அவருடைய நாம் தமிழ் கட்சி உறுப்பினரோடும் சண்டையிட்டு செய்வதுதான் வருங்காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இளைஞர்களினுடைய எதிர்காலமாக இருப்பதும் மிகவும் ஆபத்துக்குரிய விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். ஒழுக்கம் என்றால் என்ன என்றால், கடந்த 15 வருடமாக நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களில் எடுத்து பார்த்தார்கள் என்றால் தெரியும். அந்த இளைஞர்கள் எப்பொழுதும் கொள்கை கோட்பாடுடனும் அந்த இவங்களை மாதிரி தண்ணி அடித்து சாப்பாட்டுக்கு அலையாமல் வந்து உட்காந்து கருத்தியலை கேட்பதாகவும் இருக்கிறது. இளைஞர்களையும் கடந்து நாம் தமிழர் கட்சி மகளிர் நிறைய பேரை கூப்பிட்டு
தன்னுடைய கூட்டத்தில் வச்சிருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயமா யாரும் இன்னும் பார்க்கல. உண்மையாக குடும்பமாக வருகிறார்கள். நீங்கள் ஒரு தடவை நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திற்கு வந்தீர்கள் என்றால் தெரியும். குழந்தைகள் அழைத்துக்கொண்டு கணவன் மனைவியாக வந்து அமர்ந்து கருத்தியலை கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் இங்கு இன்னொரு பக்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. போன வாரத்திலே நடந்த கள்ளக்குறிச்சியிலே பஞ்சமி நில மீட்பு கூட்டத்தில் கூட கிட்டத்தட்ட 5000 நபர்களுக்கும் மேலே வந்திருந்தாங்க. நாங்கள் எதுவும் டோக்கன் கொடுக்கல, சாப்பாடு போடலை, சரக்கெல்லாம் வாங்கி கொடுக்கல. ஆனாலும் மக்கள் வந்து உங்களுக்கு படித்தவர்களுக்கு புரியும், ஒரு கிராமத்திலே இருக்கிற மக்களுக்கு ஒரு பஞ்சமி நில மீட்பை குறித்து ஒருத்தர் பேசுகிறார். அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள், சுற்றியுள்ள மக்கள்லாம் வந்து உட்காந்தாங்கன்னா எவ்வளவு தூரம் ஒரு நல்ல அரசியலை கொண்டு போய் அண்ணன் சீமான் சேர்த்திருக்கிறார் அப்படின்னு புரியும். கவர்ச்சி அரசியலுக்கு மத்தியில் இந்த அரசியல் எழுந்திருக்கிறது. இளைஞர்கள், சரியான இளைஞர்கள், எந்த கட்சியில் இருப்பவர்கள் நல்ல இளைஞர்கள் என்பதை காலம் நிரூபிக்கும். சமீபத்திய வரவான தமிழக வெற்றி கழகம், அதன் கட்சி ஆரம்பித்த போதிலிருந்து இந்த நொடி வரை அதற்கு தருகின்ற முக்கியத்துவம் அல்லது அதன் மீதான ஒரு ஊடக வெளிச்சம் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. நாம் தமிழர் கட்சியை காலி செய்வதற்காகவே இறக்கப்பட்டவர் தான் தாவேகா அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. தாவேகா வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி கூட கடுமையாக தாவேகாவை விமர்சனம் செய்து வருவதை நம்ம பார்க்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? கடுமையாக தாவேகாவை விமர்சனம் செய்வது வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இளைஞர் தலைகள் தான் விமர்சனம் செய்கிறார். அண்ணன் தாவேகாவை விமர்சிப்பதில்லை பெரும்பாலும். இப்பொழுதானே பேசுறதே இல்லை. அண்ணன் பேசக்கூடாது, அதுதான் நல்லது. தாவேகா என்கிற கட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 2026 தேர்தலுக்கு பின்பதாக தெரியும். அதை நாங்கள் முழுமனதாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சியாக அது இயங்குகிறதா என்று அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பார்த்தால் அரசியல் கட்சியாக அது இயங்கவில்லை. எப்படி அது இயங்குகிறது? செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ். ஒரு நியூ இயர், கிறிஸ்மஸ், பொங்கல், ஏதாவது ஒரு வைப்ரேஷனில் வந்து இந்த நட்சத்திர ஹோட்டல்லாம் டிஜே போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் அது இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி அங்கே ஒன்றும். தாவேகா வருகைக்கு முன்னாடி மும்முனை போட்டியாக இருந்த களத்தை 4 முனை போட்டியாக மாற்றிவிட்டார்கள் என்ற இடத்த நாம் தமிழர் கட்சி சரியாக கவனிக்கலையோ? யார் வேணா வரட்டும், யார் வேணா வந்தாலும் போட்டிகள் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். போட்டியில் எப்பவுமே நிலைச்சி நின்று ஆடுறோம் தானே, டெஸ்ட் மேட்ச் மாதிரி. யார் கடைசி 5 நாள் வரைக்கும் நிலைச்சி நின்று ஆடுறாங்களோ அவங்க தானே பிளேயரு. நாங்கள் ராகுல் டிராவிட் மாதிரி நின்றுனே இருப்போம், அடிச்சுனே இருப்போம். ஸோ அது வந்து தேர்தல் தான் தீர்மானிக்கும். நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ 26 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா நம்ம பேசலாம், மிக சரியாக இருக்கும். இப்போது களத்தில் வந்து இளைஞர்கள், பெண்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படிலாம் வந்து ஏறக்குறைய 1,14,00,000 வாக்குகள் இருக்குது. 2,06,47 வாக்காளர்களில் 2 கோடி வாக்குகளை பெறும் கட்சி ஆட்சியில் அமரும். ஸோ இந்த தரப்பினர், இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், பெண்கள் அப்படிலாம் ஏறக்குறைய 1.14 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறத பார்க்கிறோம். ஏறக்குறைய 1.25 கோடி வாக்காளர் இருக்காங்க. திமுக மகளிர் உரிமை தொகை, பேருந்து உள்ளிட்ட அவங்களோட நாங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கோம், ஸோ அந்த வாக்குகள் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்வதும், அடுத்து முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளைஞர்கள் எங்களுக்கு தான் அப்படின்னு தாவேகா சொல்வதையும் நம்ம களத்தில் பார்க்க முடியுது. இது எப்படி பார்க்குறது நாம் தமிழர் கட்சி? அவர்கள் சொல்வதை நம்ம வேதனையோடு பார்க்கணும். ஏன்னா மீண்டும் அவர்கள் வந்து நம்முடைய மாநில அரசியலை ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற 91 அரசியல் கொண்டு போயிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கவர்ச்சி அரசியல் 91 to 96 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அது கவர்ச்சி அரசியல். அங்கே வந்து அம்மா சொல்கிறது தான் சட்டம். இந்த சென்னை மாநகரத்தில் எத்தனை பேர் வந்து தெருக்களிலே காலையில் 1.5 மணி நேரம் டிராஃபிக்கில் நின்று அலுவலகத்துக்கு போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு முதலமைச்சருடைய வருகை எவ்வளவு தூரம் பாதித்தது, அது எந்த அளவுக்கு ஒரு செலிபிரிட்டி அரசியல் மனநிலையை வைத்திருந்தது. அதை நோக்கி தான் இந்த கட்சிகள் பயணிக்குது. அதற்குண்டான காலமும் நேரமும் முடிந்து விட்டது. இப்பொழுது வீதி எங்கும், தெருவெங்கும், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும், ஒவ்வொரு கல்லூரியிலும், எல்லா இடத்திலும் சீமானனுடைய அரசியலை பற்றி பேசாத நபர்கள் கிடையாது. 10 பேரில் 3 பேர் கொள்கை அரசியலை பேசிட்டு சுற்றிட்டு இருக்கிற காலம் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இல்லை, நீங்கள் ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன். மரத்தில் ஏறுபவருக்கும் வாக்கு இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் ஏறுறதுக்கும் வாக்கு இருக்குது, பால் ஊற்றுறவருக்கும் வாக்குகள் இருக்குது தானே. எல்லா நபர்களுக்குமே வாக்குகள் இருக்குது. அந்த வாக்குகள் விருப்பப்பட்ட தலைவர்களுக்கு வந்து போகும் தானே, அது இயல்பானது தானே. அப்போ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதுதான் இங்கே சீமான் அண்ணன் வந்து மாற்றிருக்கிறார். மரத்தில் ஏறுபவன் பால் விற்பவனுக்காக பேச வேண்டும், பால் விற்பவன்
மரத்தில் இருக்கிறவனுக்காக களத்துல ஏறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆமா ஆமா, இந்த இரண்டு சபர்களும் இன்னொருத்தனுடைய நன்மைக்கு ஏதுவான வாக்குகளை பேச வேண்டும் என்பதிலிருந்து தான் சீமானனுடைய புள்ளி அரசியல் தொடங்குகிறது. அதைத்தான் இங்கே நம்ம வந்து சாதி பார்த்து ஓட்டு போட்டினா தீட்டுன்னு என்ன சொல்றோம், அதை தான் சொல்றோம். இம்மானுவேல் சேகரனுக்கும் தேவருக்கும் ஒரு சேர போய் மாலை போடுகிற தலைமை வந்து நாம் தமிழர் கட்சியில தான் இருக்கு. இதை புரிந்து கொள்ள வேண்டிய இளைஞர்கள் இருக்கிறார்கள், கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். இது சரியாக நடக்கும். சாதியை பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு அண்ணன் சீமான் சொல்வதை நம்ம களத்தில் பார்க்குறோம். ஆனால் எதிரணியில் நீங்கள் சாதின்னு சொல்கிறதுனால சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி அதன் தலைவர் சீமான் அவர்கள் அவர் தான் ரொம்ப குடிப்பெருமை பேசுகிறார், ஆண்ட பரம்பரை பேசுகிறார், சாதியை வந்து அவர் தான் ஊக்கப்படுத்துகிறார் அப்படின்ற விமர்சனம் எப்படி புரிஞ்சு? ஏதாவது ஒரு பொதுக்கூட்டில் எந்த சாதி பெயரையாவது சொல்லி அந்த சாதியினுடைய பெயரை சொல்லி அவன் தான் என்னோட கட்சியில் தலைவராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லிக்கிறாரா? இன்னொரு கட்சியினுடைய பி டீம்னு சொல்லி அரசியல் செய்கிறவங்களுக்கு மத்தியில் உண்மையிலே சாதி அரசியல் எங்கேயுமே சீர்தூக்கி பார்க்காத பேசாத ஒரு கட்சி தலைமை தான் நாம் தமிழர் கட்சி. கட்சிக்குள்ளே பயணிக்கிறதுனால எனக்கு நன்றாக தெரியும். அதை தாண்டி கட்சிக்குள்ளே இருக்கிற பொறுப்புகள் எல்லாவற்றிலும் எல்லா சாதியினரையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் அண்ணன் சீமான். சமீபத்தில் போடப்பட்ட பொறுப்புகள் அத்தனையிலும் ஒரு 16 பொறுப்பு ஒரு மாவட்டத்திற்கு இருக்கிறது, ஒரு 70 பொறுப்பு மாவட்டத்திற்கு இருக்கிறதுனா நீங்கள் ஒரு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் அனைத்து சாதியினரும் அந்த பொறுப்பில் இருப்பார்கள். நான் சொல்றது தலைமை பொறுப்பே சொல்ல, ஒரு நீங்க ஒரு நியூஸ் ஆங்கரா உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சியினுடைய அமைப்புல வந்து கட்டமைப்புல பொறுப்புகள் எப்படி பகிர்ந்தளிக்கப்படுது, அந்த பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட்ட விதத்திலேயே அண்ணன் வந்து எல்லா சமூகத்தினரையும் சரிசமமாக கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். சாதி பார்க்க இல்லை, தமிழன்னு பார்த்து தான் போட்டிருப்பார். அதுலயும் முக்கியமா தமிழ் தேசிய புரிதலோட இருக்கிறவன் அந்த பொறுப்புல இருப்பான். இங்க சாதிக்கெல்லாம் வேலையே கிடையாது. தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாமே சாதி பார்க்கக்கூடிய நபர்களா இருக்காங்க அப்படின்றதும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கும். தமிழ் தேசியம் அது இன்னும் அது கூர்மையா போனா இவர்கள் வந்து பட்டியலின மக்களுக்காக பேச மாட்டாங்க, தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட மாட்டாங்க அப்படின்லாம் கூட கூடுதலாக சொல்றாங்க. மிக ஆணித்தரமாக அதை நான் மறுக்கிறேன். எங்கேயாவது அப்படி 1-2 சம்பவங்கள் இருந்தால் அதை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை நாம் தமிழர் கட்சி அதனுடைய உறுப்பினர்களுக்கு சொல்லிக் கொடுத்து செய்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அந்த வேறுபாடுகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதே சென்னையில் சாக்கடையில் இறங்கி நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். அந்த இடத்துல சாக்கடை வந்து சேர்ந்து மழை நேரில் வெள்ளத்தில் சாக்கடை வந்து நிற்கும்போது நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் யாரும் வந்து இது என்னுடைய இடம் இல்லை, நான் அங்கே பிளாட்டில் இருந்தேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல. எல்லா பிள்ளைகளும் வந்து அண்ணனோட இறங்கி சாக்கடையில் இறங்கி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் அந்த சமுதாயத்தில் இருக்கிற அழுக்குகளையும் கழிவோம். சாதி பார்த்து நாங்கள் எங்கேயும் ஓட்டு போடுறதும் கிடையாது, ஓட்டு கேட்குறதும் கிடையாது. எல்லா இடத்துலையும் போய் ஒரே மாதிரி தான் ஓட்டு கேட்போம். தமிழன்னு சொல்லி ஓட்டு போடுங்க, விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, அப்படி தான் கேட்போம். இவ்வளவு தெளிவாக அரசியல் பேசுகிறார் அண்ணன் சீமான், கொள்கை கோட்பாட்டோடு தெளிவாக பயணிக்கிறார். ஆனால் அதிகாரத்திற்கு வரும்போது மட்டும் சிறிய அளவில் கூட சமரசம் மேற்கொள்ள மாட்டார். தனித்தையே களம் நான் வந்து காணுவேன்னு சொல்கிறாரு. எப்படியாவது சட்டமன்றத்தில் போயிட்டு பிரதிநிதிகளாக இருந்தால் தானே மக்கள் விஷயங்களை பேச முடியும், வெளியிலே இன்னும் எவ்வளோ ஆண்டுகள் பேச போகிறாரு அப்படின்னு கூட நாம் தமிழர் கட்சியை விரும்பக்கூடிய நபர்களாமல் இந்த கருத்தை முன்வைத்து வரதை நம்ம பார்க்குறோம். எதற்கும் அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக பதில் தந்துட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் இந்த கருத்துக்களும் தொடர்வதை பார்க்கணும். ஒரு சாதாரண ஒரு உறுப்பினராக இந்த தமிழ் மண்ணையும் தமிழ் மாநிலத்தையும் நேசிக்கிறவனாக நான் என்னுடைய பதிலை பதிவு பண்றேன். கட்சிக்கு நாம் தமிழர் கட்சியினரா இல்லை, நாம் தமிழர் கட்சியினரா இல்லாம பதிவு பண்றேன். இது என்னுடைய பதிவாக கூட எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நான் பேசிய சில நண்பர்களுடைய பதிவாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த பதிவின் பிரகாரம் உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இன்னும் ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த மண்ணையும் மாநிலத்தையும் நேசிக்காமல் அவருடைய வாரிசுகளை நேசிப்பதினால் அந்த இடத்துல போய் நம்ம கூட்டணி வைக்க முடியாது. நாம் இந்த வாரிசுன்றது இந்த தமிழ் மக்களை தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தனித்து களம் கண்டு நமக்கு உண்டான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்தல் வாக்கு அரசியலில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். அப்படி தேர்தல் வாக்கு அரசியல் வரலைனாலும் தமிழ் தேசிய சித்தாந்தம் இங்கே நிலை நிற்கும். அதை வைத்துக் கொண்டுதான் மற்றவர்கள் ஆட்சி செய்ய முடியும். கூட்டணி கணக்கு வழக்குகளில் ஒருவேளை தாவேகா கூட சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளே அனுப்பிவிடும், கூட்டணி கணக்கு வழக்குகளால் நாம் தமிழர் கட்சி தங்கிவிடும் அப்படிலாம் கூட சொல்றது வாய்ப்பே இல்லை. நான் ஆணித்தரமாக மறுக்கிறேன். என் கண்ணை வேணா கண்ணடை கழட்டிடுறேன் பாருங்க. தாவேகா கூட்டணியே வச்சாலும் ஒரே ஒரு உறுப்பினர் உள்ள போகட்டும், நான் பார்த்துக்கிறேன். எப்படி அவ்வளவு உறுதியாக? வாய்ப்பு கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு களம் தெரியல, நாங்க களத்துல நிக்கிறவங்களுக்கு தெரியும் இல்ல, அமைப்புனா என்ன, களம்னா என்ன, அரசியல்னா என்னன்னு. இவன் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு வேலை செஞ்சா பாஜக அவனை போட்டுருவான், பாஜக கிட்ட காசு வாங்கிட்டு வேலை செஞ்சா திமுக போட்டுருவோம். நாங்க அதை செய்யவே வேண்டாம்.
நாங்கள் அதை செய்ய வேண்டாம். எது கவர்ச்சி அரசியல்? இந்த 2026 தேர்தலுக்கு 500 கோடி வாங்கிங்களோ 1000 கோடி வாங்கினாங்களோ, நீங்கள் இப்போ கூட தாவேக்கா பொதுக்கூட்டம் நடந்தது போன வாரம் கூட போய் பாருங்க, வாழை இலையை போட்டு மீன் ஃப்ரையை போட்டு சாப்பாடோட போடுறாங்க. எங்கேருந்துங்க வருது அந்த பணம்? எங்கேருந்து வருது அந்த பணம்? அவங்களுக்கு அவ்வளோ பணத்தையும் நீ கணக்காட்டுறியா? ஐஆர்எஸ் முடிச்சுட்டு நிர்மல்குமார் கூட வந்து ஒருத்தர் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? அருண்தாஸ் ஐஆர்எஸ் படிக்கும்போது நீங்க என்ன நினைச்சு படிச்சார் அவர்? அருண்தாஸ் மக்களுக்கு சேவை செய்ய இந்த பதவிக்கு வருகிறேன் என்று தான் நினைத்தார். மக்களுக்கு சேவை செய்ய அந்த பதவி இல்லாம நீ இங்க வந்து எப்படி உட்காந்துட்டு இருக்கிற? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எப்படி பணத்தை சேவ் பண்ணுறதுன்னு கட்சிக்கும் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க சொல்லி கொடுக்கறது அவரோட வேலை. அதுக்காக வந்து அந்த கட்சியில் இணைஞ்சிருக்கிறாரு. சொத்தை காப்பாத்திக்கிற மற்ற கட்சி இருக்கிற மாதிரி திமுக அதிமுக இருக்கிறவங்க வாரிசு அரசியலும் சொத்தை காப்பாத்திக்கிற வேலையை செய்யற மாதிரி தாவேக்கா இப்ப இருந்தே அந்த வேலையை செய்யுது. என்ன மக்கள் அரசியல் பேசிட்டாங்க? எப்படி ஜெயிப்பாங்க? ஒரு எம்எல்ஏ கூட நிற்காது. அவங்க கூட யார் கூட்டணி வச்சாலும் சரி, அது அதிமுக இருக்கட்டும் பாஜக யார் வேணா இருக்கட்டும், நியாயமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட தாவேக்கால இருந்து உள்ள போக மாட்டாங்க. பகிரங்கமா சொல்றேன். தமிழகத்தோட அரசியல் களம் முன்ன எப்போதும் இல்லாத அளவிற்கு 26 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிதான் நாம் தமிழர் பார்க்குதா? எப்பவுமே அது டஃப் ஃபைட் தான். ஆனால் டஃப் ஃபைட் அப்படின்னு சொல்றதை நம்ம எங்க இருந்து அணுகுறோம்னு யாராவது தெளிவுபடுத்தணும்னு நல்லா இருக்கும். காசு கொடுக்காம பிரதானமாக முன்வைக்கிறது மிக சரியான கருத்து. நீங்கள் சொல்றது மிக வலுவாக வைக்கிறது ஒரே கூட்டணி கணக்கு வழக்குகள் தான். இங்கே ரிசல்ட்டு தான் முக்கியம். அப்போ கூட்டணி கணக்கு வழக்குகள் தான், கூட்டம் அல்ல, கூட்டணி தான் வெற்றியை தீர்மானிக்கும் தான் தொடர்ந்து பேசுகிறாங்க. தனியாக எந்த கொள்கையும் இல்லாதவர்கள் வைக்கின்ற எப்பொழுதுமே தொடர்ந்து பழக்கப்பட்டு விட்ட கூட்டணி அரசியல் கணக்கு. கூட்டணி வைக்கிறதுக்கு கொள்கை தேவையில்லைன்றாங்கல்ல. மக்களுக்கு இதை திருப்பி திருப்பி நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. சீமான் எங்களுக்கு சொல்லுவார் எப்பவுமே, ஒரே விஷயத்த சொல்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதை நம்ம 100 தடவை 100 பேர்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும்டா அப்படின்னு. அது மாதிரி கொள்கை பிடிப்போடு இருக்கிறவன் கண்டிப்பா எதிர்கூட்டணியில் போய் சேர மாட்டான். கொள்கை பிடிப்பு இல்லாதவன் கூட்டணியில் இருக்கும்போது அவன்கிட்ட கொள்கை இருக்காது. இதுதான் விஷயம். அந்த கோணத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி எதிர்பாராததாக நாம் இருக்கக்கூடிய சமூகமானது கவர்ச்சி அரசியலுக்கும் பண அரசியலுக்கும் நடுவில் ஊசாடி கொண்டிருக்கும்போது, இந்த மாதிரி கூட்டணி கணக்குகளை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருக்கிற தொலைக்காட்சிகள் இருக்கும்போது, இதையும் தாண்டி உள்ளார்ந்த ஒரு அன்போடு இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து நாம் நின்று கொண்டிருக்கும்போது கூட்டணி அரசியல் கணக்குகளை வேடிக்கைத்தான் பார்க்க முடியும். காலம் ஒரு நாள் அதை வீழ்த்தும். நாம் தமிழர் கட்சியின் தலைமையில் கூட கூட்டணி வரும். அதையும் சொல்லிடுறேன் நான். நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசிய கொள்கையற்று அதனுடைய தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி மலர்ந்தாலும் மலரும். அதை தவிர்க்க முடியாது. இது 2026 நடக்கலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கூட்டணி கணக்குகளோடு நாம் தமிழ் கட்சியோடு இணைந்து தமிழ் தேசிய அரசியலை நிறுவக்கூடிய காலம் கூட கணிந்து வரும். அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். அதுக்காக தான் வேலை செய்கிறோம். மற்றவருடைய கூட்டணி கணக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெற்றி பெறுவதற்காக அல்ல, தோற்று போவதற்காகவே கட்சி நடத்துகிறார் சீமான் அப்படின்லாம் கூட நிறைய காத்திரமான கருத்துக்கள் முன்வைக்கிறது வந்து அது திட்டமிட்ட உளவியல் தாக்குதலாக நாம் தமிழர் பார்க்குறீங்களா? 2 விஷயம் இருக்குதுங்க சார். ஒன்று, வெற்றியிலே 2 வகைப்படும். ஒன்று அகவெற்றி, இன்னொன்று புறவெற்றி. அகவெற்றி என்பது நான் எடுத்துக்கொண்டு இருக்கிற கொள்கையிலே உறுதியோடு நிலைத்திருப்பது அகவெற்றி. அந்த இதில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். புறவெற்றி என்பதுக்காக தமிழிசை சவுந்தரராஜனை நம்ம அழைச்சிக்கலாம். என்னமோ சொன்னாங்களே, வெற்றியில் தோல்வியா தோல்வி வெற்றி, ஏதோ ஒரு காத்து சொல்லியிருப்பாங்க. தோழமை சுட்டல் அப்படின்னு திருமாவளவன் சொல்லுவாங்க. அது மாதிரி தோழமை சுட்டல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏணிப்படிகளிலே நாம் தமிழர் கட்சி ஏறி கொண்டிருக்கிறது. 1% வாக்குலேருந்து இன்னைக்கு 8.2% வாக்கு வரைக்கும் வந்திருக்குது. 36 லட்சம் வாக்காளர்கள் இருந்து அதை தாண்டி மேலே ஏறி தான் போகும். தெளிவாக சொல்ல, பாராளுமன்ற தேர்தலிலே நமக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. அந்த நேரத்திலுமே 8% மேலே வாக்கு பதிவாயிருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்காக, குறிப்பாக ஆளுமை உள்ள தலைவராக எந்த இடத்திலும் அசராது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற தலைவராக, கூட்டணி கணக்குகளை எதிர்பார்க்காம மக்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் நேர்மையாக நேரடியாக கருத்துக்களை சொல்கின்ற ஒரே தலைமையாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் இருக்கிறார். ஆகையால் இந்த வாக்கு சதவீதம் கண்டிப்பாக உயரும். பிப்ரவரியினுடைய எங்களுடைய மாநாடு, பெரும் மாநாடு இருக்கிறது. அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியில் ஆடுங்கிற ஆட்டத்தை இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஓடியே போயிடுவாங்க, சிதறடிச்சுட்டு போயிடுவாங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்கின்ற விமர்சனங்களை எப்படி பார்க்கலாம் பிரியமானது? குறிப்பாக பீகார் தேர்தலில் கடைசியாக பெர்ஃபார்ம் பண்ணது வந்து அந்த கடனாக வழங்கப்பட்ட பெண்களுக்கான 10,000 ரூபாய் வந்து தான் பெருசாக பெர்ஃபார்ம் ஆச்சு. நம்ம ஏற்றுக்கொள்கிறோமே இல்லையோ, ஆனால் அதான் உண்மை அப்படின்னு நம்ம கிடைக்கப்படுகின்ற தகவல்கள். அதே மாதிரி தமிழகத்தில் கூட இன்னும் நிறையா
மகிழ்ச்சிகரமான கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வந்து வெளியாக காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது அந்த நேரத்தில் இது ஒரு பெரிய உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லையா? இது தொடர்ச்சியாக எலெக்ஷன் கமிஷன் மீது வைக்கப்படுற விமர்சன குற்றச்சாட்டு எப்படி பார்க்கலாம்? அது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த மாதிரி சிஸ்டமில் இருக்கிறோன்னு நினச்சி வேதனைப்படுறது ஒன்று. ரெண்டாவது, நாம் ஒரு விளையாட்டை விளையாட ஒரு விளையாட்டு வீரராக தயாராக போகிறோம். முதல்ல ஒரு சின்ன கிரவுண்டில் விளையாடும், அப்புறம் பெரிய கிரவுண்டு, அதுக்கப்புறம் இன்னும் பெரிய கிரவுண்டு, விதவிதமான மனிதர்களோட விளையாடுவோம். அப்படித்தான் நாம் தமிழ் கட்சி ஆட்கள் வந்து எங்களை நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். மற்றவங்கள மாதிரி பஸ் எடுத்துகிட்டு வந்து மேலே ஏறி பேசுகிற வேலையெல்லாம் கிடையாது. களத்தில் இறங்கி தொகுதி பிரச்சனையே பேசணும், அதுக்கு தான் இங்கே மதிப்பு. மூணாவது வந்து என்னோட பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் அவன் ஸ்கூல் போகும்போது போடா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன்னு சொல்லலாம். ரெண்டாவது தடவை போகும்போது செகண்ட் ஸ்டாண்டர்ட் போடா உனக்கு பென்சில் டாப்பா எவ்வளோ நாள் சொல்ல முடியும்? 6வது வரைக்கும் 7வது வரைக்கும் ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் நம்மளை பள்ளிக்கூடத்தை அனுப்புறதுக்காக தான் இவன் காசு கொடுக்குறான்னு அவன் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் அந்த மனநிலையிலேருந்து வெளியே வந்துடுவான். சில இடங்களிலே, ஏழை மக்கள் வாழ்கின்ற இடங்களிலே, பொருளாதாரத்திலே பின்தங்கிய மக்கள் வாழ்கின்ற இடங்களிலே அவர்களுக்கு அந்த 1000 ரூபாயும் 2000 ரூபாயும் கண்டிப்பாக முக்கியம்தான். நாம் அதை மறுக்க முடியாது. அரசுக்கு நான் கட்டுகின்ற வரி அந்த இடத்துல அவர்களுக்கு போய் கிடைக்கிறது. அதற்கு காரணமாக அரசினுடைய திட்டங்கள் இருக்கிறது என்கிற வகையில் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மக்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டிய எங்களுடைய வேலை, என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள், என்னை போன்ற கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு வேலை. அதை போய் அவங்ககிட்ட சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம். கவர்ச்சிகரமான திட்டங்களிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வர வேண்டியது அவசியம் என்பதை சொல்லும். ஆனால் அது ஒரு ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கிறதையும் மறுப்பதற்கில்லை. தேர்தல் கமிஷன் அதற்குண்டான வேலையை செய்ய வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இடத்துல உட்காந்து நம்ம சொன்னாலும் அவங்க செய்ய போகிறதில்லை. நல்லது பிரியமான, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்புக்கும் வருகைக்கும் மிகுந்த நன்றி.